வார்த்தையா சபிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோமோ இல்லையோ, வார்த்தை யதார்த்தமா மாறிவிட்டது. இப்ப பாவம் யதார்த்தமா மாறிட்டு இருக்கு. சாப வார்த்தைகள் யதார்த்தமா மனிதனுடைய வாயில வருது. சொல்றோமா? வாயில வார்த்தை வருது. இதை நம்ம நினைக்கிறோம், சாதாரண நினைக்கிறோம். ஆனா இதுதான் இந்த பூமியில மனிதர்கள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் முழுமையானது அல்ல. அதை நம்ம பார்த்துட்டு அந்த ஆசீர்வாதம் தான் முழுமையானது, நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்படவில்லையோ அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். இந்த பூமியிலேயே நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். உண்மையாகவே இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேச விரும்பி இருக்கிறார், நம்மளோடு பேசுகிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு எழுதும்போது, நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரர் என்பதை அவர் சொல்றார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி அப்படின்னு இந்த பூமியில் இருக்கும் என்றால், ஒருவேளை நம்ம பார்வைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தா, யார் பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க, யாருடைய வீட்டில் கார்லாம் இருக்குது, யாரெல்லாம் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படி நம்ம ஒருவேளை நம்ம பார்வையில் அப்படிப்பட்டவர்களை தேடுவோம் என்றால், வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம் அது அல்ல. அந்த ஆசீர்வாதம் நமக்கு உரியதுதான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அதை தருவார். ஆனால் அது ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. ஒரு ரூபா நோட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரூபா தாளில் ஒரு 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 100 ரூபா, ஒரு 500 ரூபா எடுத்துக்கிட்டோம்னா, அதில் இந்திய தேசத்தினுடைய ரூபா நோட்டில் காந்தி தாத்தா இருப்பார். அதுக்கப்புறம் ஹிந்தியில், மலையாளத்தில், தமிழ்லாம் ஒரு பக்கத்தில் எழுதியிருக்கும். இன்னொரு பக்கத்தில் கவர்னர் சைன் போட்டிருப்பார் இல்லையா? ஏதோ ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம கிழிச்சு வச்சுட்டு இதுதான் 500 ரூபான்னு சொன்னால் அது 500 ரூபாய் இல்லை. ஒரு முழுமையான பக்கமாக இருந்தால் தான், முழுமையாக அதனுடைய முன்பக்கம் பின்பக்கம் நடுவில் ஒரு ஸ்ட்ரிப் இருக்கணும். தூரத்தில் இப்படி மேலே வச்சு பார்த்தா இங்கே இருக்கிற காந்தி தாத்தா அங்கேயும் தெரியணும். அப்போ ஒரு முழுமை, அப்போ தான் அதில் ஒரு முழுமை வருது. இதே போல் இந்த பூமியில் மனிதர்கள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் முழுமையானது அல்ல. அதை நம்ம பார்த்துட்டு அந்த ஆசீர்வாதம் தான் முழுமையானது, நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்படவில்லையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். இந்த பூமியிலேயே விசேஷித்த ஆசீர்வாதம் நமக்கு தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா அல்லேலூயா. பொதுவாக யார் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 30 வருஷம், அடுத்த ஒரு 2 தலைமுறை அவங்க உட்கார்ந்து சாப்பிட்ற சொத்து யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு பூமி சொல்லு. உண்மையாகவே நாம் ஐஸ்வர்யவான் எப்படி தெரியுமா? அவர்கள் ஒருவேளை சொத்துக்கள் இருக்கலாம், சம்பாத்தியங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களிடத்தில் நித்திய ஜீவன் இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யம் அது ஐஸ்வர்யமாகவே இருக்குது, ஆசீர்வாதமாக மாறலை. நாம் ஒரு விதத்தில் நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், பொருளாதார ஆசீர்வாதத்தில் குறைபட்டு இருக்கலாம். நமக்கு ஒருவேளை அவர்கள் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கலாம், ஆனால் நம்ம இந்த நித்திய ஜீவனில் குறைபட்டு இருக்கலாம். இங்கே ஆண்டவர் சொல்கிறது, பொருளாதாரத்திலையும் சரி ஆவிக்குரியதிலையும் சரி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசுவாசிச்சிங்கன்னா ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். நானும் நீங்களும் யாரா? ஆசீர்வாதத்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி? ஆசீர்வாதத்தை. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் சொல்லுகிறார், நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் அப்படி சொல்லக்கூடியவர் இந்த இடத்துல சொல்றார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாராம். உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் கனப்படுத்துவார், அந்த ஆசீர்வாதம் உங்க மேல உண்டாகும், அந்த விசுவாசிங்க கர்த்தர் நடத்துவார். ஆனால் இன்னைக்கு நாம் தியானிக்கக்கூடிய இந்த வார்த்தை நமக்குள் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள். பணம் அதிகமாக இருப்பவன் அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன்,
பணம் எவ்வளவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய இருதயத்தில் நிறைவை சில மனிதர்கள் இழந்து போய் இருக்கிறாங்க. நிறைவாய் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவது. ஓகே, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அறிந்து அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி அவர் அதுக்கு மேல 2 காரியத்தை சொல்றாரு. தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளக்கூடிய நம்மளுடைய ஒரு அடையாளமா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆசீர்வாதம் பாஸ்ட்ல இல்லை, ஆசீர்வாதம் நாவலையும் இருதயத்திலையும். ஆசீர்வாதம் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ல இல்லை, நம்முடைய இருதய பொக்கிஷத்தில். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் எங்க இல்லை? பர்ஸில் இல்லை, நாவலையும் இருதயத்தில். பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கு அங்கே இல்லை, இருதய பொக்கிஷத்தில். அதை தான் இங்கே அழகா கற்றுத்தார. இது என்ன, நீ ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறதுனால நீ ஆசீர்வதி, தீமைக்கு தீமை செய்யாத. நம்ம நாவுகள் ஆசீர்வதித்து பழக்கப்பட்டு இருக்கணும். எப்படி பழக்கப்படணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி பழக்கப்படணும்? நல்லா ஆசீர்வதிக்கணும். சிலரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா சிலருக்கு ஜெபம் பண்றது வர்றதில்லை. நல்லா ஆசீர்வதிக்கணும், ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உங்க ஃபேமிலியை நீங்க ஆசீர்வதிக்கணும். நம்ம நாவுகள் வருகிற வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, ஆசீர்வாத வார்த்தைகள் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுடைய இலக்கங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வார்த்தை பேசி இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை உங்களுடைய நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளை எத்தனை வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கு. நிறைய புலம்பல்கள் இருக்கிறது, நிறைய குறைவுகளை சொல்றோம். நிறைய இடத்துல நம்முடைய வார்த்தைகள் முழுவதும் அது ஆசீர்வாதமான வார்த்தையா இல்லை. நீ ஆசீர்வதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அத்தனையும் ஆசீர்வதிக்க அது ஆயத்தமாய் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் இங்க சொல்றதை பார்த்தா யார் ஆசீர்வதிக்க சொல்றாரு பாருங்க, தீமை செய்தவர்கள் ஆசீர்வதிக்கணுமா? யார் ஆசீர்வதிக்கணும்? சதமா சொல்லுங்க, யார் ஆசீர்வதிக்கணும்? தீமை செஞ்சவங்கள. தீமை நம்ம லைஃப்ல ஒரு தீமை செய்யறானா அவனை ஆசீர்வதிக்கணுமா? உங்களை ஒருத்தர் உதாசீனப்படுத்துறாங்க, கனவீனப்படுத்துறாங்க, ஏளனப்படுத்துகிறாங்களா, அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணுமா? இது ஜீசஸுடைய போதனை, இது ஏசப்பாவுடைய போதனை. பரிசுத்தவான்கள் கை கொண்டார்கள். இயேசுவை சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பிதாவை இவர்களை மன்னின்னு சொல்லி ஜெபம் பண்ணது போல சேவான் கல்லெறிந்து கொல்லைப்படும் பொழுது அவரும் அதை தான் ஜெபம் பண்றார், இவங்களை மன்னிங்க. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய மரண சூழலில் அவங்க சொன்ன ஜெபங்கள் அதுதான். தீமை செய்கிறவங்களை மன்னிக்கிற ஒரு பக்குவம். இன்னைக்கு இந்த வார்த்தை இதுதான். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் வாக்கு பண்றார். ஏன் என்னால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல? சிலருடைய கேள்விகள் இது. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, நீயோ கடன் வாங்காது இருப்பான்னு சொல்றாரு, ஆனால் கடன் வருகிறது. ஆண்டவர் பொருளாதாரத்தை உயர்த்துன்னு சொன்னார், ஆனா எனக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய மேன்மையை பார்க்க முடியல. சிலருடைய எண்ணத்துல இருக்கக்கூடிய கேள்விகள் அது. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, ஆனா என்னால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கிறதை ஏன் அப்படி நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் இன்னைக்கு பேசுறார். ஏனையா தாமதிக்குது? ஏன் வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை? ஏனென்றால் நமக்கு விரோதமாக ஒரு மனிதன் தீமை செய்யும் போது நாம் செயல்படுகிற விதம், நம்முடைய இருதயத்திலிருந்து பொங்கி எழுகிற வார்த்தை இந்த ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு பறித்து விடுகிறது. ஒரு மனிதன் நமக்கு விரோதமாய் தீமை செய்யும் போது, ஒரு மனிதன் நமக்கு விரோதமாய் தூஷணங்களை செய்யும் போது நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டிய, நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்பி வர வேண்டிய வார்த்தை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சாபம் வரக்கூடாது, நம்ம நாவல சாபமே வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. நம்ம நாவல என்ன வரக்கூடாது? அவன் அப்படி போயிடுவான் சொல்லாதீங்க. உங்களை வேதனைப்படுத்திட்டானா
அவன் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லுங்க. சிலர் அதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா இருக்கட்டும் சொல்றதுக்காக வெளியே சொல்றது. பேதுரு அதை சொல்லிட்டு, ஏன்னா அவர் அந்த மாதிரி சூழலில் வந்தவர் இல்லையா, கீழே உடனே சொல்றார். 11ஆம் வசனத்தை பாருங்க, 10ஆவது வசனத்தை பாருங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு வெளியே நல்லா இருப்படா. நீ கபடு அல்ல, இங்க இருந்து உள்ளத்திலிருந்து அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க கவனிங்க, இந்த வார்த்தை வெளியே உள்ளவனுக்கு கிடையாது, இந்த வார்த்தை ஆண்டவர் அறியாதவனுக்கு கிடையாது. அவன் சொல்லலாம் அதெல்லாம் நடக்க முடியாது. ஆனால் தேவனை தரித்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற நமக்கான வார்த்தை அவரை போல மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனிதன் தீமை செய்யும்போது உள்ள அப்போ இந்த ஆப்ரேஷன், இந்த ட்ரீட்மெண்ட் உள்ள நடக்கணும். அவன் நமக்கு தீமை செய்யும்போது நம்ம இருதயத்திலிருந்து, நம்ம நாவிலிருந்து வரணும். வெளியே சொல்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம பாலிஸ்லாம் போட்டுடலாங்க, அழகாக சொல்லலாம், நல்லா இருப்பான், அழகாக சொல்லலாம். அதெல்லாம் இல்லை, டியூன் ஆகட்டும் நம்ம இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தர் அப்படியே திருப்பட்டும். ஒருத்தன் உதாசீனப்படுத்துகிறானா, ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, ஒருத்தங்க உங்களை நிந்திக்கிறாங்களா, நம்ம வாயிலிருந்து, நம்ம சிந்தையிலிருந்து, நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டிய வார்த்தை அவன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், யாக்கோபில் நம்ம அதை அப்படி தான் வாசிக்கிறோம். 3ஆவது அதிகாரத்தில் நீங்கள் எடுங்களேன், யாக்கோபு 3ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. துதி ஆராதனை உமக்கேன் பாடுற அதே நாவிலிருந்து எது வருதா? சபிக்கிற வார்த்தை. தேவனை துதிக்கிறோம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, யாக்கோபு 3:9 சொல்லுது, அதனாலே நாம் தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். உமக்கொப்பானவர் யாருன்னு அவரை துதிக்கிறோம். அவருடைய சாயல உண்டாக்கப்பட்டவன், அவன் பாவியா இருந்துட்டு போகட்டும், அவன் நம்மளை நிந்திக்கிறவனா இருந்துட்டு போகட்டும், நம்மளிடத்தில் இருக்கிறதை எடுத்துக்கொள்ளுகிறவனா இருந்து கொண்டு போகட்டும். ஆனால் நம்ம நாவு தேவனை துதிக்குது, இவனை சபிக்குது. ஒரு பரிசுத்தவானுடைய வாயிலிருந்து, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமாகிய நம்ம வாயிலிருந்து, தேவனை தொழுது கொள்ளுகிற தேவனுடைய வார்த்தையை நாவல சொல்லுற நம்ம வாயிலிருந்து. கவனிங்க, இந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது இந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை தான். இப்படி தான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சர்ச்சைக்கு போகிற ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க, உங்களுக்கு பேசுகிற எனக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு டெக்னிக் உண்டு, நமக்கு நேரம் வர்றது அப்படியே பைப் போட்டு பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போயிடும். இது எனக்கு கிடையாது, இவங்க தான் அன்னைக்கு அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, ஐயா அது அவங்களுக்கு கிடையாது, இப்படி நினைக்கிற நமக்கு தான். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை துதிக்கிற நாவு, யதார்த்தமா சொல்றேன் கவனிங்க, நம்ம நிறைய அப்படி சபிக்கிறோம், வார்த்தையா சபிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோமோ இல்லையோ, வார்த்தை யதார்த்தமா மாறிவிட்டது. இப்ப பாவம் யதார்த்தமா மாறிட்டு இருக்கு, சாப வார்த்தைகள் யதார்த்தமா மனிதனுடைய வாயில வருது. சொல்றோமா? நம்ம ஊர் உருப்படாது, தேவ பிள்ளைகள் சொல்றோம். உதாரணத்துக்காக நான் சொல்றேன், இவங்க ஆட்சி செஞ்சா, இல்லை இந்த அதிகாரி வந்துட்டான், ஐயோ என் பிள்ளையா அது அப்படிதான், வீடா இப்படி வச்சிருக்கிற இப்படிதான், வாயில வார்த்தை வருது. இதை நம்ம நினைக்கிறோம், சாதாரண நினைக்கிறோம். ஆனா இதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அல்லது தேவனுடைய சாயலுக்குள்ள போக முடியாதபடி அந்த வார்த்தை யதார்த்தமா மாறிடுச்சு. சபிப்பதற்காய் அழைக்கப்பட்டவன் கூட அவன் சொல்றான், நான் ஆசீர்வதிப்பதற்காக கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறான். கர்த்தருங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். இந்த பூமியில, நம்ம ஊர்ல, நம்ம சமுதாயத்தில், நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் கவனிக்கிறீங்களா தம்பி? நடக்கக்கூடிய காரியங்களில் யதார்த்தமா ரொம்ப கேஷுவலா நம்ம வாயிலிருந்து வார்த்தை வருது. நம்ம பிள்ளைய சொல்றோம், இன்னைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்ம குடும்பத்தை சொல்றோம், அது என்னைக்கு இது ரொம்ப அது என்னைக்கு உருப்பட போகுது? இங்க பாருங்க, இவன் இப்படி செஞ்சுட்டான், இப்படி இருந்தா எப்படி ஆக போகுது, அவன் அப்படி செஞ்சுட்டான், அவன்லாம் நல்லா இருப்பானா?
இவங்கெல்லாம் அவன் தீமை தான் செய்கிறான், அவன் நன்மை செய்யலை. நன்மை செய்கிறவனை சொல்லலை, தீமை செய்கிறவனை தான் சொல்லுது வசனம். தீமை செய்கிறவனை குறித்து தான் வசனம் பேசிட்டு இருக்கு. அவனை அழித்து கொண்டு இருக்கிறான், அவனை தான் பேசிட்டு, அவனை தான் நீ ஆசீர்வதிங்கிறான். நம்ம இருதயத்திலிருந்து ஆசீர்வாத ஊச்சுக்கண் திறக்கப்படும். நாங்கள் வசனம் சொல்லுது பாருங்க, 11வது வசனம், ஒரே ஊச்சுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசபுமான தண்ணீர் சுரக்குமோ. ஒரே ஊச்சுக்கண்ணில் இருந்து தான் வருது, 2 வகையான தண்ணீர் வராது. நம்ம வீட்டில் பாத்ரூமில் மற்ற இடத்துல குழாய் வச்சுருக்குறோம், சொல்லுவோம் இல்லையா, இது நல்ல தண்ணி வரக்கூடிய குழாய், இது உப்பு தண்ணி வரக்கூடிய குழாய். முத ஆரம்பத்தில் வர சொல்ல அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம யாராவது பிடிக்க போனால் நல்ல தண்ணி அந்த பைப்பில் பிடி, இது உப்பு தண்ணி இதில் பிடின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு தெரியும் இந்த பைப்னாலே இதிலிருந்து நல்ல தண்ணி மட்டும்தான் வரும். ஏன்னா இது நல்ல தண்ணி டேங்கோட கனெக்ட் ஆகிருக்கு, இது உப்பு தண்ணி மட்டும்தான் வரும், உப்பு தண்ணி டேங்கோட கனெக்ட் ஆகிருக்கு. பரலோகத்திலேருந்து உங்களை பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது, வாயிலிருந்து இந்த வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும்தான் வரும்னு கனெக்ட் ஆகிருக்கணும். இந்த வாயிலிருந்து பரலோகம் தேவ தூதர்கள் கவனிக்கும் போது, ஏன்னா வேதம் சொல்லுகிறது சாமுவேலுடைய ஒரு வார்த்தை கூட தரையில் விழ விடலையா. ஏன் தரையில் விழப்படலை? ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவனுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் தேவனோடு கனெக்ட் ஆகிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை எனக்கும் சரி உங்களுக்கும் சரி வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பைப், இந்த நாவை பரலோகம் பார்க்கும்போது, அதில் போகிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாத, அது நல்ல தண்ணி, அது ஆசீர்வாதமான தண்ணி, அது வாக்குத்தத்தமான தண்ணி, அதை பிடிச்சிக்கன்னு சொல்லணும். இது அசுத்தமான தண்ணி, இது பிடிக்காதன்னு சொல்லுகிற இடத்திற்கு நம்ம நாவு போயிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து நான் பேசவில்லை, நம்மை நாம் தியானிப்போம். நம்முடைய நாவு 2 ஊச்சுக்கண்ணாய், ஆண்டவர் தனித்தனி ஊச்சுக்கண்ணா தானே இருக்க முடியுமே தவிர, கொஞ்ச நேரம் நல்ல தண்ணி உங்கள் வீட்டில் அப்படி வைப்பீங்களா? கொஞ்ச நேரம் இதில் நல்ல தண்ணி வரும், கொஞ்ச நேரம் இதில் உப்பு தண்ணி வரும், கொஞ்ச நேரம் இதில் நாச்சம் எடுக்கிற தண்ணி வரும், கொஞ்ச நேரம் அப்படி இல்லைல்ல. பாருங்க, தண்ணி கொண்டு போகக்கூடிய டேங்கர் லாரியை பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஆர்ஓ வாட்டர் கொண்டு போகிற டேங்க்கும் இந்த செப்டி டேங்க் தண்ணி கொண்டு போகக்கூடிய டேங்க் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெரிய டேங்க் தான். ஆனால் அதில் தண்ணீர் அப்படி போட்டிருக்கிறான், இவன் கழிவு நீர்னு போட்டிருக்கான், இதில் குடி நீர்னு போட்டிருக்கான், கழிவு நீர்னு போட்டிருக்கான். அந்த டேங்கை பார்க்க சொல்லே நம்ம தெரிஞ்சிச்சோம் இது நாற்றம் எடுக்கிறது இதுக்குள்ளே இருக்கும். உள்ள இருக்கிற அந்த தண்ணி வெளியே வரும்போது சொல்லுகிறோம், அதை தான் இது வெளியே தள்ளும், அதை தான் உள்ள எடுத்துக்கும். இந்த கழிவு நீர் அதை தான் அது உள்ள எடுத்து வச்சுக்கும், அந்த கழிவு நீரை தான் வெளியே கொண்டு போகும். ஒரு மனுஷன் தீமை செய்கிறான், அந்த தீமை உள்ள எடுத்து வச்சுக்கிறோம், அந்த தீமையை வெளியே விடுறோம். ஆண்டவர் சொல்றாரு இல்லை, அங்க அந்த அந்த 2 வகையான யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் தண்ணி வேணும், வீடு கட்டுறீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு ஒரு டேங்க் நிறைய தண்ணி அடிக்கணும். தண்ணிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, சார் எங்களுக்கு வீட்டுக்கு தண்ணி வேணும்னு சொல்கிறீங்க. உடனே அவர் தண்ணிக்காரர் அப்படியா சரி அம்மா அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறார். போன வாரம் வேற செப்டி டேங்க் தண்ணியை பிடிச்ச அந்த லாரியில் உங்களுக்கு தண்ணி வருது. என்ன பண்ணுவோம், நம்ம என்ன செய்வோம்? வேண்டாம், அது சொல்லுவோம், ஐயா நான் கழுவி இருக்கேன், பீச்சிங் போர்டு போட்டுருக்கிறேன், அதை போட்டு கழுவி இருக்கிறேன், இதை போட்டு கழுவி இருக்கிறேன், நீ எதையும் போட்டு கழுவு, எனக்கு அந்த தண்ணி வேண்டாம். ஏன் வேண்டாம்? கழுவப்பட்டிருக்குல்ல. நமக்கு தெரியும் இது அசுத்தத்தை சுமந்தது. ஐயா நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து ஆண்டவரே ஆண்டவரை துதிச்சு கழுவிட்டேன், ஆனால் வெளியே போய் கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தை, நம்பிக்கையற்ற வார்த்தை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை, பிள்ளைகளை தவறாய் பேசுகிற வார்த்தை. அடுத்து வெளியே செப்டி டேங்க், இங்கே குடிநீர். ஐயோ அது எப்படிங்க இருக்கும்? அது எப்படி தேவனுடைய பார்வையில் நல்லா இருக்குமா? ஏன் இந்த இதுக்கு அந்த கணம் வரல? ஏன்னா வெளியே மேக்கப்ல நல்லா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வர நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் கேடான வார்த்தைகள். வெளியே பேசுறதுல உங்களை போல ஆட்கள் உண்டான்னு பேசுறது, ஆனா உள்ள கபடு. நல்லா இருப்பான் அவன் எப்ப வாட்டு கீழே விழுவானு எதிர்பார்க்கிற எண்ணம். கர்த்தர் நம்ம இருதயத்தை உள்ள இருந்து மாற்றும், உள்ள இருந்து.
எபேசியரில் 6வது அதிகாரம் அப்படியே நமக்கு கற்றுத்தருகிறது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கிறோம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, கெட்ட வார்த்தை. ஒருவேளை சில சொல்லலாம், அதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பேசுனதுங்க, இப்பெல்லாம் எங்க நான் கெட்ட வார்த்தை பேசுறேன். கெட்ட வார்த்தை என்பது தூசண வார்த்தை மாத்திரம் அல்ல, தூசண வார்த்தை மாத்திரம் அல்ல. கீழே அங்க சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச. ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட கேட்குற ஒருத்தர் பிரயோஜனப்படலை, பிரயோஜனப்படுற மாதிரி வார்த்தை வரலை, சிலர்கிட்ட பேசிட்டு எஞ்சி வர்றதுக்குள்ள நல்லா நம்பிக்கையாக போவோம். சமீபத்தில் நம்ம சர்ச்சில் உள்ள கார், அது சரி நம்ம சேல்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி அதை குறித்ததான காரியங்களை முயற்சி எடுத்தோம். அப்போ நம்ம காரை ஒருத்தர் பார்க்க ஒரு டீலர், சாரி அந்த ஒரு புரோக்கர் பார்த்தார். பார்த்துட்டு மற்றவங்கள நம்ம ஒரு அமௌண்ட்டு யோசித்து வச்சுருக்கோம், இந்த அமௌண்ட்டு போகணும். அவர் வந்து அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, சரி என்ன அமௌண்ட்டு, நான் உங்களுக்காக தான் இந்த ரேட் சொல்கிறேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். சரி அப்போ நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட்டு சொல்லுவார். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு வச்சுருந்தோம். அவர் சொல்கிறார், ஒரு 50,000 இல்லை ஒரு 40,000 தாங்க. எவ்வளோவா? அவர் சொன்ன உடனே நம்ம நம்பிக்கையே ஆடாப்பா, ஆனால் ஐயா தயவு அதுக்கப்புறம் இல்லைங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறலாம். காரை ஓட்டிட்டு தான் போயிருக்கோம். அவர் சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிற பார்த்தா, நீங்கள் கார் ஓட்டிட்டு போக சொல்ல டயர் கலண்டு இங்கிட்டு ஓடிடும், சீட்டு கலண்டு இங்கே போயிடும், அப்படி இப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி கூட அந்த பயம் இல்லை, ஆனால் இப்போ வர சொல்ல அந்த நடுக்கத்தோடு ஓட்டிட்டு வரோம். அந்த வார்த்தை நமக்கு இருந்த, அதுக்கப்புறம் நம்ம அவர் பேசுகிற பார்த்து நம்ம ஓட்டுறது காரு தானான்னு யோசிக்க தோணுச்சு. நாங்கள் இதை வச்சு தாங்க ஊழியம் போகிறோம், அதெல்லாம் மக்கள்லாம் கூப்பிட்டு போகிறோம், அதெல்லாம் மக்களே ஏற முடியாது, ஏறினா அப்படியே ஆயிட முடியாது. காரணம் என்னென்னா அந்த வார்த்தைகள் கெட்ட. நம்ம அது அவங்க பேசுனதுக்கப்புறம் ஒருவேளை அது அவங்களுடைய தந்திரம்னு வச்சுக்கோங்களேன், வியாபார தந்திரம்னு வச்சுக்கோங்களேன். இது லைஃப்பில் நிறைய நேரங்களில் நம்மள்கிட்ட சிலரில் நாம் சிலர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் அவங்களுடைய நம்பிக்கை உடஞ்சி போயிடுச்சுன்னா அங்கே வந்து நம்ம வார்த்தையை கொஞ்சம் சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்க, நல்ல வார்த்தை. சிலர் வார்த்தை வெளியே வராது, உள்ள அப்படியே கடந்து குமைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, உள்ளேயே அப்படியே முணங்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பா பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சோறு பொங்கிட்டு இருப்பாங்க, கணவரை திட்டிக்கிட்டே சோறு பண்ணுறது பொங்குறது. வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, பைக்கில் போயிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு காரியம் செய்வாங்க, வேலை பார்க்குற இடத்துல ஓனரை திட்டிக்கிட்டு, ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளை திட்டிக்கிட்டு, ஸ்கூலில் பிள்ளைகள் டீச்சரை திட்டிக்கிட்டு, நம்ம வீட்டில் குடும்பத்தை திட்டிக்கிட்டு, ஐயோ நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருந்து வர்றது இப்படி இருக்கக்கூடாது. இது கழுவி நீர் தொட்டி அல்ல. வர்ற கழிவெல்லாம் உள்ள மனுஷன் கொட்டுறதெல்லாம் என்கிட்ட வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஊற்றப்படுகிறது கழிவாக இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட நீராக வெளியே வரணும். எங்கள் இருதயத்திலிருந்து வாயில் வர்ற வார்த்தை, ஒருவேளை நம்ம வாயிலுடைய வார்த்தை கூட சிலர் டியூன் பண்ணிக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை இதையும் ரெண்டே கனெக்ட் பண்ணியே பேசுகிறார். உன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து, மத்தேயுவில் நம்ம அந்த வேத பகுதி இப்படி வாசிக்கிறோம். ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், அதில் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்ல வார்த்தைகளை எடுத்து பேசுகிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இருதயமாகிய பொக்கிஷம், நம்ம இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை பொக்கிஷமாய் நல்ல வார்த்தையாக வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இல்லையா? இருதயத்தில் பொக்கிஷம் இருக்கணும். பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில், நீங்கள் நல்லா சத்தமாக சொல்லுங்கள், இருதயத்தில் பொக்கிஷம் இருக்கட்டும்.
அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இந்த வசனம் இப்படியாக சொல்லும், இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்ல ஒரு வேளை யாரும் எடுத்தீங்கன்னா அதை மன்னிச்சிடுங்க. அது லூக்கா 6, என்ன லூக்கா 6வது அதிகாரம் 45, லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து இருதயத்தின் நிறைவினால் அவன் உங்க இருதயத்தை உங்க இருதயத்திலே கேளுங்க. இருதயத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிற? பொக்கிஷமா என்ன வச்சிருக்கிற? அவனை மன்னிக்காத கோபத்தை உள்ள வச்சிருக்க. ஒரு முறை ஒரு 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 போதகர் ஒருத்தரை சந்திக்கும் போது கடைசியாக கிளம்பும் போது இப்படி சொன்னாராம், பிரதர் உங்க இருதய சிறையில் இருக்கிற 2 பேரை விடுதலை ஆக்குங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாராம். உங்க இருதய சிறையில் இருக்கிற 2 பேரை விடுதலை ஆக்கு. இவருக்கு புரியல, என்னையா மனுஷன் இவ்வளவு நேரம் இருந்தார் அப்பெல்லாம் சொல்லாம கரெக்டாக வண்டி ஏறும்போது, பிரதர் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன், நல்ல வேலை ஞாபகம் வந்துட்டு, உங்கள் இருதய சிறையில் இருக்க 2 பேர் என்ன பண்ணிடுங்க, விடுதலை ஆக்கிடுங்க. ஆனால் இவருக்கு குழப்பம் அது புரியவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா பிரயாணம்லாம் நல்லா இருக்காயா? நல்லா போயிட்டுருக்கேன். போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்களே, இருதயத்தில் இருக்க 2 பேரை என்ன பண்ணுங்க சிறையில் இருந்து. உடனே அவர் சொன்னாரா, ஆமாம் பிரதர் நான் கிளம்ப சொல்ல உங்களுக்காக ஜோம் பண்ண சொல்ல ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் சொல்ல மறந்துட்டேன். சிலர் உங்களுக்கு நிறைய தீமை செஞ்சிருக்கிறாங்க. ஆமாம் பாஸ்டர், ஆமாம் தீமை செஞ்சவன் இப்போ நல்லா இருக்கான். ஆமாம் பாஸ்டர், ஆமாம் நல்லா இருக்கான். ஆனால் அவன் செஞ்ச தீமையை அவன் மறந்துட்டான். நீ உன் இருதயத்தில் அவனை உள்ள வச்சிருக்கிற. அவன் போயிட்டான், அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். உடனே பாஸ்டர் அவன் செஞ்சது எனக்கு இல்லை தீமை, அவன் செஞ்சுட்டு போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த பகையை உன் இருதயத்தில் அவனை உள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்கிற. இவனை மன்னிக்க கூடாது. என் பொக்கிஷத்துக்குள்ள என்ன இருக்கு? என் இருதயமான பொக்கிஷத்துக்குள்ள என்ன இருக்கு? செக் பண்ணி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. அவங்க செஞ்சது தீமைதான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினதுதான் இல்லைன்னு சொல்லலை. அவர்கள் செய்த தீமையினால சில நன்மைகளை, சில நல்ல பெயர்களை நீங்க இழந்தது உண்மைதான். அதை விட்டுருங்க. பழி வாங்குதல் எனக்குரியதல்ல. பழி வாங்குதல் நான் பழி வாங்க போறதில்லை. அவர் கர்த்தர் பழி வாங்கணும்னு நினைச்சா பழி வாங்குவார், இல்லைன்னா விட்டுருவார். என் வேலை அவர்களை ஆசீர்வதிப்பது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. என் இருதயம் பொக்கிஷம். மனுஷனுடைய ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? பேங்க் லாக்கர் இல்லை, அது கூட மேனேஜர்கிட்ட இன்னொரு சாவி இருக்கும். பீரோல் இல்லை, அதுக்கு கூட இன்னொரு சாவி உண்டு, இன்னொருத்தர் திறக்க முடியும். மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டு இல்லை, ஈஸியாக அதெல்லாம் ஹேக் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். இருதயம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் இருதயத்துக்கும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏன் நீ இதைத்தானே நினைச்ச நம்ம ஒருவேளை சொல்லலாம், கணிக்கலாம், ஆனால் அதுவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் திடீர்னு நம்ம இருதயத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டார்னா, உங்கள் இருதயத்தில் நம்ம இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் ஓப்பன் பண்ணி விட்டார்னா, நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? நாச்சம் எடுக்கக்கூடாது, வாசமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. கிறிஸ்தவனுடைய இருதயத்தை பிளந்து வச்சா கூட அதில் வாசம்தான் வரணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. என் இருதயத்தை, உங்கள் இருதயத்தை அறிகிற கர்த்தர் அவரை எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்குகிறார். வசனம் அப்படி சொல்லுது. ஒருவேளை நம்ம இருதயத்தில் நினைக்கிறத கர்த்தர் வெளியரங்கமாக்குனார்னா, இப்போ இவங்களை குறித்து நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத கர்த்தர் வெளியரங்கமாக்குனார்னா அது எனக்கு புகழ்ச்சிக்குரியதாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறத ஒருவேளை டக்குன்னு ஆண்டவர் வெளியரங்கமாக்குனார்னா, சிலர் இப்படி யோசிக்கலாம், ஆகா சீக்கிரம் முடிச்சிருவாப்லையா, அப்போ அது எனக்கு எப்படி இருக்கும்? ஆகா என்ன இந்த சிஸ்டர் பார்க்க சொல்ல ஆமேன்னு சொல்கிறாங்க, அல்லேலூயா சொல்கிறாங்க, ஆனால் இருதயத்தில் வேற போயிட்டுருக்க.
சிலருடைய இருதயம் இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு, டக்குன்னு ஆண்டவர் ஓப்பன் பண்ணி விட்டார்னா வீட்டில் போய் கறி எடுக்கணும், அதுக்கப்புறம் அங்கே போகணும் இங்கே போகணும். நான் நினைப்பேன், ஆகா இந்த பிரதர் வசனத்தெல்லாம் எழுதுறாங்களே, ஆனால் இருதயத்தில் என்ன ஓடிட்டு இருக்கு, கறி எடுக்கணும், துணி எடுக்கணும், வீட்டுக்கு போகணும். நம்ம இருதயத்தை எப்படி இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அதே போல் இருதயத்தில் இருக்கிற சத்தத்தையும் ஒருத்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. என் இருதயத்திலேருந்து புறப்படுற வார்த்தைலாம் நல்ல வார்த்தையாக இருக்கும். அப்படி சொல்லுங்கள், என் இருதயத்திலேருந்து புறப்படுறதுலாம் எப்படி இருக்கணும், வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நல்ல ஊற்று கண்ணாக இருப்பதாக. சொல்லுங்கம்மா, இதெல்லாம் நல்ல வார்த்தை சொல்லுங்கள். இதெல்லாம் என் வாய் நல்ல ஊற்று கண்ணாய் இருப்பதாக. நீங்கள் இதை சொல்ல கஷ்டப்படுறீங்களே, சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் வாய் நல்ல ஊற்றுக்கண்ணாக இருக்கட்டும், இதுலேருந்து நல்ல வார்த்தை புறப்படட்டும், கேட்குறவனுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், பக்தி விருத்தி உண்டாகட்டும், குடும்பம் கட்டப்படட்டும். அல்லேலூயா. அப்படிதாங்க வசனம் சொல்லுது. இருதயமாகிய நல்ல பொக்கிஷம், இன்னொருத்தனுக்கு இருதயமாகிய கெட்ட பொக்கிஷம் அப்படி சொல்கிறார். ஓகே, அங்கே ஆண்டவர் அதோடு நிறைவு செய்யலை. அதில் தொடர்ச்சியை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. 1 பேதுருக்கே திருப்பிக்கங்க, அதில் 3வது அதிகாரம் ஜீவனை விரும்பி 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களுடைய இருதயம் ஒரு காரியத்தை தேடணும். பொல்லாப்பை விட்டு விளைக்கிறு, கபடத்தை விளைக்கிறு, நன்மை செஞ்சுட்டு சமாதானத்தை தேடு. எதை தேடணும்? நன்மை செஞ்சு எதை தேடணும்? ஒருத்தவங்களுக்கு விரோதமாக தீங்கு செஞ்சுருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எதை தேடணும்? நன்மையும் சமாதானத்தை. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க, எதை நம்ம தேடுவோம்? உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கீபோர்டு இருக்குது, இதை தேட வேண்டியது இருக்கா? பெரிய கஷ்டமான கேள்வி கேட்டேன்னா, எஸ்ஏ கொஸ்டின் 20 மார்க்குன்னு தேட வேண்டாம், கண்ணுக்கு எதிராக இருக்குது. வீட்டில் என்னை காட்ட ஃப்ரிட்ஜை காணுமே தேடி இருக்கோமா? எதை தேடி இருக்கிறோம்? கண்ணாடியை தேடி இருக்கிறோம். தலையில் மாட்டிட்டு கண்ணாடியை காணுமே. கடைசியில் ஒருத்தர் சொல்லுவாங்க, தலையில் மாட்டியிருக்கு. ஓஹோ, இங்கே தான் இருக்கா. ஒரு டைம் நான் செல்லை தேடினேன், என் செல்லை வச்சு டார்ச் அடித்து என் செல்லை தேடினேன், செல்லை காணுமே. உடனே சொல்கிறேன் ஒய்ஃப்கிட்ட, ஃபோன் அடிங்க அப்படின்னு. ஃபோன் அடித்தா எனக்கு ரிங் ஆகுது. ஓ, செல் இந்த தான் இருக்கா, சாரி. எதை வச்சு டார்ச் அடித்து தேடுறேன்? செல்லை வச்சு டார்ச் அடித்து செல்லை தேடுறேன். எது நம்ம கைக்கு அடக்கமாக சிறுசாக இருக்கு? சாவியை தேடுவோம் இல்லையா? எப்போவுமே ஒரு இதில் சாவி தொங்க போடுவோம். அன்னைக்கு தான் சாவி தொங்க போட்ட ஞாபகத்தில் இருக்கும், சாவியை காணும் தேடும். வீட்டில் என்றைக்குமே உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்காது. பீரோவில் தேடுறது, ஃப்ரிட்ஜை தேடுறது, கட்டில தேடுறது அப்படிலாம் இருக்காது. அப்படின்னா என்னென்னா, சமாதானம் நமக்கு தீமை செஞ்சவங்க தீமை செஞ்ச அந்த இடத்துல சமாதானம் பெருசாக தெரியாது, குட்டியாக ஒன்றே ஒன்று இருக்கும். ஒன்றே ஒன்று தான் இருக்கும். வேற அவனை பகைக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே காரணம் இருக்காது. 1000 காரணம் அவனை எதிர்க்கிறதுக்கு இருக்கும், 1000 காரணம் அவன் மேலே கோவப்படுறதுக்கு இருக்கும், அவங்கள சபிக்கிறதுக்கு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு குட்டி காரணம், ஒரு சமாதானம். ஆண்டவர் சொல்கிற, அதை தேடு. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. அதை தேடணுமா? பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆமாம், எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, ரைட் விடுங்க. ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் விடுப்பா. குட்டியாக ஒன்று கிடக்கான்னு பாரு, சமாதானம் கிடக்காம பாரு. ஆமாம், நான் அப்படி இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சாங்க, அதை பிடிச்சிக்க, அந்த சமாதானத்தை தேடு. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. எல்லாரும் என்ன திட்டும்போது அவங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதை பிடிச்சிக்க. எல்லாரும் என்ன நிற்கதியாக விட்டுட்டு போக சொல்ல அவங்க கூட நின்னாங்க, அதை பிடிச்சிக்க. உடம்பு சரியில்லாமல் இருக்க சொல்ல எனக்கு சில நேரம் மெடிக்கலுக்கெல்லாம் கூட வந்தாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க, அதை பிடிச்சிக்க. குட்டியாக இருக்குது, அது மட்டும் தான் நல்லது. ஆண்டவர் சொல்ற, அதை பிடிச்சிக்க. சமாதானத்தை என்ன பண்ணணுமா? சத்தமாக சொல்லுங்களேன், தேடணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி கண்களுக்கு முன்னாடி தீமை இருக்கலாம், உங்கள் கண்களுக்கு முன்னாடி வேதனைப்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்கலாம்.
நம்ம கண்களுக்கு முன்னாடி அவர்கள் செஞ்ச எல்லா அக்கிரமமும் இருக்கலாம். ஆனா தேடு எதங்க பெருசா இருக்கிற அதல்ல, குட்டியா இருக்கிற சமாதானம். சில நேரம் நம்ம ஆட்க நம்ம சின்ன பிள்ளைங்க காதில் இருக்கக்கூடிய கம்மலுடைய அது பேர் என்ன பேர், சொரைய தேடுவாங்க. கண்ணு தெரியாத பாட்டியும் தேடுவாங்க. எங்கே இருக்கு பாரு பாரியா, எல்லாரும் தேடுறோம். சொரைய தேடுறோம், சொரைய தேடுறோம். சிறுசாக இருக்கு, மண்ணுக்குள்ளே போயிருக்க சலிச்சு தேடுறோம் இல்லையா? சில இடத்துல அவங்களுடைய நற்கிரியைகள் மண்ணுக்குள்ளே போய் கிடக்கும், சலிச்சு வெளியே எடுத்து அதை தேடணுமா? எனக்கு இதில் இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தில் ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்த ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், 13ஆம் வசனம், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிற. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு தத்துவம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால், சத்தமாக சொல்லுங்க, உங்களுக்கு தீமை செய்கிறவன். இதான் இன்னைக்கு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தில் தான் நான் முடிச்சு ஜெபம் பண்ணி இன்னைக்கு முடிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் தீமை செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. அவங்க தூசிக்கிறாங்க, உங்கள்ட்ட சண்டை போடுறாங்க, அசுத்தமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு முன்னாடி அசுத்தமாக பேசி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க, நீயும் அசுத்தமாக பேசு. உங்களுக்கு தீமை செஞ்சு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நீ எனக்கு தீமை செய். உங்களை அசிங்கமாக பேசி உங்களை அவமானப்படுத்தி உங்களை கைவிட்டுட்டு, நம்பி இருந்தீங்க உங்களை கைவிட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க, கைவிட்டுரு, நம்பிக்கை துரோகம் பண்ணு, ஏமாத்து, நம்மள்ட்ட நல்லது மாதிரி பேசி நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க, நீயும் நல்லது மாதிரி பேசு, கீழே தள்ளி விட்டு ஆப்ஷன் முன்னாடி வைக்கிறாங்க. ஆனால் அந்த வசனம் சொல்லுது நன்மையை பின்பற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. இப்போ அவங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க, என்னது? தீமைங்கிற ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. இப்போ கர்த்தர் ஒரு ஆப்ஷன் வைக்கிறார், அவன் உனக்கு தீமை செஞ்சிருக்கிறான், நீ நன்மை செய். இப்போ நான் அவங்க கொடுத்த ஆப்ஷன் எடுக்காம இந்த ஆப்ஷன் எடுக்கிறேன், நன்மை எடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. உங்களுக்கு விரோதம் செஞ்சு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க, விரோதம் செய் அப்படின்னு. நான் கர்த்தர் எனக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன், அவங்களோட சமாதானம் இரு, அதை நான் தெரிந்தெடுக்கிறேன். ரெண்டு ஆப்ஷன் வந்து போகுது. அவங்க தரக்கூடிய தீமையான ஆப்ஷன் எல்லாம் தள்ளி விட்டுட்டு, அவங்க செஞ்ச தீமையெல்லாம் தள்ளி விட்டுட்டு, அவங்க செஞ்ச கெட்ட வார்த்தைகள்லாம் தள்ளி விட்டுட்டு, அவங்க நமக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு, கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் நன்மை. இதில் நன்மை இருக்கா? நன்மை. அவன் உன்னை இப்படி செஞ்சான், அவனை சபிக்கிறான், ஆண்டவரே அவன் நல்லா இருக்கட்டும். அவன் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்காக உங்கள் வேலையில் வேட்டு வைக்கிறான். நீங்கள் போகிற வர்ற இடத்துலலாம் அவங்கள பற்றி தெரியுமா அப்படி இப்படின்னு உங்களை இகழ்ச்சியாக பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க உங்களை பற்றி? அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவளை பற்றி தெரியாது. அதனால தான் நம்ம சொல்லணும், அப்படி அவங்க அப்படி பேசுகிறாங்களா? இல்லை, அவங்களுக்கு ஏதோ வருத்தத்தில் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை பற்றி தப்பாக பேசி எல்லாத்தையும் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. தப்பாக பேசினதை கேட்ட ஒரு ஆள் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களை பற்றி எவ்வளோ தப்பாக பேசியிருக்கிறாங்க, நீங்கள் இப்படி ஏமாற்றிட்டீங்களா இப்படி. உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஆமாம், அவங்க புறங்கூறி இருக்கிறாங்க, இப்போ நீங்களும் புறங்கூறுங்கன்னு ஒரு ஆப்ஷன் வருது. நம்ம சொல்லணும், சே அவங்க ஏதோ பேசியிருப்பாங்க, என் மேலே வருத்தத்தில் பேசியிருப்பாங்க, ஆனால் எனக்கு அவங்க அப்படி உதவி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ என் நீதியை யார் சொல்லுவா? அடுத்துங்க வர்றேன் பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அந்த நீதியை நீ காமிக்காத, கர்த்தர் காமிச்சுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. இப்படி உங்களுக்கு முன்னாடி அவன் தீமையே வச்சுட்டு போக சொல்ல, நீங்கள் நன்மையே செஞ்சீங்கன்னா இந்த வசனம் சொல்லுது, அவன் ஒருவனும் உங்களுக்கு தீமை செய்யவே முடியாதான். ஒருத்தர் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கம்மா, தீமை செய்ய முடியாது. எப்படி தீமை செய்ய முடியாது? உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாமே, யோசேப்புங்கிற மனிதனுக்கு அவங்க அண்ணன்மார் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க சொல்லுங்க? தீமை தான் செஞ்சாங்க. ஆனால் 50வது அதிகாரத்தில் பார்க்குறோம், நீங்கள் எங்களுக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தர் எப்படி மாற்றினார்? ஒருவேளை அவன் மட்டும் தீமை செய்யாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி குழியில் தூக்கி போடலைன்னா இவனுக்கு இந்த ராஜ மேன்மை நடந்திருக்காது. அப்போ ஆக்சுவலி இவன் தீமை செய்யலை, என்னதான் செஞ்சிருக்கிறான் சொல்லுங்க? மொர்தெகாய்க்கு ஒருத்தன் தீமை செய்கிறான், ஆமான்ங்கிற ஒரு மனுஷன். இந்த மொர்தெகாய் இருக்கக்கூடாது,
இவனை வந்து தூக்கு மரத்தில் கட்டி, வீட்டுக்கு முன்னாடி தூக்கு மரத்தெல்லாம் கட்டி அழகா அழகா கட்டி ரெடி பண்ணி இருக்கிறார். விடிய காலமாக ராஜாவை பார்க்கறதுக்கு வேகமாக ஓடி வரார். அந்த அந்த சம்பவம்லாம் நம்ம தெரியும். விடிய காலமாக ஓடி வரார். அப்போ ராஜா வந்து கேட்குறார், என்ன ஆமான் காலைல வந்திருக்கிறேன், எனக்கும் தூக்கம் இல்லை, நான் ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிருக்கிறேன். அப்படியா? ஆனால் அவர் சொல்கிறார், அப்படி உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க, உங்கள் குதிரையை கொடுங்க, உங்கள் பிரதானியில் ஒருத்தனை அனுப்புங்க, அப்படியே ஊரை சுற்றி வர வைங்க. அப்படியாப்பா? இவன் சொன்னதெல்லாம் யாருக்கு சொன்னான்? தனக்கு நடக்கும் மொர்தெகாயை போட்டு தள்ளலான்னு ஆமான் அவனுக்கு தீமை செய்ய நினச்சான். பாருங்க, அது நன்மையாக மாறுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த மொர்தெகாய் இந்த ஆமான் மட்டும் மொர்தெகாய்க்கு இந்த தீமையே நினைக்கலன்னா இந்த உயர்வுக்கு வந்திருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. யோபு சம்பவத்தை எடுத்து பாருங்க, பார்க்கலாம். யோபு நல்லா இருந்துட்டு இருந்தான். பிசாசு தேவையில்லாத வேலையை பார்க்கான். அப்படி சுற்றிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா ஊர்லாம் சுற்றி பார்த்தியா? ஆமாம் ஆண்டவரே, டூர்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஆண்டவர் கேட்குறார், யோபு மேலே கண் வச்சியா? இவன் தீமைக்கு சத்தம் காட்டாமல் இருந்திருக்கலாம். ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தீமையை ஆரம்பிச்சான். பாருங்க, யோபுவினுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ இப்போ யோபுவை கூப்பிட்டா, ஐயா யோபு ஐயா பேட்டி எடுங்க, நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? பிசாசு. பிசாசா? என்ன பிசாசு? அவன் மட்டும் எனக்கு அந்த தீமையை செய்யலைன்னா நான் இவ்வளோ நல்லா இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பாருங்களேன், ஒரு மனுஷன் இந்த இந்த யோசேப்பு லைஃப்பை பாருங்க, அவன் தீமை செய்கிறான், இவன் அவங்களுக்கு நன்மை தான் செய்கிறார் இல்லையா? தீமை செஞ்சவனுக்கு ரிப்பீட் தீமை செய்யலை. இந்த அண்ணன்மார் எல்லாம் அரிசி வாங்க வந்திருக்கிறாங்க, இவனு தாண்டா நம்மளை தூக்கி குழியில் போட்டான், எல்லாம் வரிசையாக நில்லு, நிப்பாட்டி விட்டு துப்பாக்கி வச்சு எல்லாம் நெத்திலே போட்டுதுலுங்க. அப்படியே சொன்னார், நன்மை தான் செய்கிறார். இப்போ இந்த சம்பவத்தில் ஏசப்பாவை அப்படி தான் அவங்க செஞ்சாங்க. இயேசுவை சிலுவையில் தூக்கினோன்னா இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், தீமை செஞ்சாச்சு தீமை செஞ்சாச்சு. ஆட உங்களுக்கு தெரியல, அதில் தான் ஒரு பெரிய நன்மை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இதில் ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தனாலையும் நமக்கு தீமையே செய்ய முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஐயா மொர்தெகா நீ இப்படி எப்படி பெரிய ஆள் ஆன? ஒரு மனுஷனுக்கு தீமை செஞ்சா ஏன் இப்படி ஆகிட்ட? கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சுட்டா. அப்போ இப்போ பிசாசு சொல்லுவான், தயவு செய்து இந்த தீமைக்கு நன்மை செய்கிறான் பற்றியா, அவன்கிட்ட மட்டும் போராடிராத, அவனுக்கு ஏதாட்டும் தீமை செய்யணும் நீ போய் அவன் மேலே போயிடுவான், நீ கீழே போயிடுவ. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பேதுருல இந்த வசனத்தில் சொல்லு, உனக்கு யார்ப்பா தீமை செய்ய முடியும்? அவன் உனக்கு முன்னாடி தீமை வச்சுட்டு இருக்கும்போது நீ நன்மையே பின்பற்றிட்டு போ. உனக்கு தீமை செய்கிறவன் யார்? அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மனிதரால் என்ன பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம பார்வையில் நினைக்கலாம், ஆமா யோசேப்பு அவங்க தீமை செய்யும் போது கொஞ்ச நாள் தீமையா தான் இருந்துச்சு, கொஞ்ச நாள் அது வேதனையா தான் இருந்துச்சு. தானியேலை தூக்கி குகையில போடும்போது வேதனையா தான் இருந்துச்சு. மொர்தெகாய் உபவாசத்தோட அழ வேண்டிய சூழல் இருந்துச்சு. கொஞ்ச நாள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்து தன்னுடைய சர்ரத்தை சொரிந்து கொண்டு இருக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. தீமை கொஞ்ச நாள் நடந்த மாதிரி தெரியும், ஆனா அங்க அதுல முடிவில்லை. கர்த்தர் தீமையை நன்மையா மாற்றிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா ஒரு மனுஷனும் தீமை செய்ய முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தீமை செய்ய, ஏன்னா உங்களுக்கு யாராட்டும் ஒருத்தர் பிரச்சனை கொடுக்காங்களா, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இல்லாதவைகளை சொல்லி உங்க மேல பழி போடுறாங்களா, சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுங்க, களி கூறுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை போற வர இடத்துலலாம் அவமானப்படுத்துறாங்களா, ஆண்டவரே நல்ல வேலை போஸ்டிங் கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த அண்ணன்மாரெல்லாம் யோசேப்புக்கு அந்த வேலையை செய்யாமல் இருந்திருந்தான்னா சத்தம் காட்டாமல் எங்கே இருந்திருப்பார்? இந்த யோசேப்பு அப்பா கூட இருந்துட்டு அடுத்து அப்பா போன உடனே அண்ணன்மாரெல்லாம் அதிகாரத்தில் போயிருக்கலாம். ஆனால் இந்த யோசேப்பு அழிக்கணும்னு தீமை செஞ்சாங்க பாருங்க. யோசேப்பு சொல்லணும், என்ன நடந்தாலும் என்னை தூக்கி உள்ளே போட்டால் நன்றி, ஏன்னா இவன் உள்ளே போட்டதுனால தான் அவனை உயர்த்த முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. எகிப்தினுடைய பார்வோன் எல்லா பிள்ளைகளும் அழிப்போம், எகிப்தியருக்கு ஒரு தீமை செய்யணும்னு ஆரம்பிச்சா பாருங்க. ஆண்டவர் பார்த்தார், தீமையா நீ செய்கிற அந்த தீமையில் எப்போ அவனுக்கு உண்மையாகவே காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க முடியல, அதனால அவங்கள ரட்சிக்கிற விட நீ தானே வளர்க்க போகிற. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் செஞ்சது தீமை,
அந்த தீமையிலையும் இந்த தேவ பிள்ளைகள், கர்த்தர் அறிந்தவர்கள், ஆராதிக்கிறவர்கள் நன்மையே செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த தீமை எல்லாம் நன்மையை அப்படியே மாற ஆரம்பிச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் எப்படி மாறும்? அதை சொல்றது சந்தோஷமா சொல்லுங்களேன். உங்க துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. எங்க அப்படிதான் சொல்றார். உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இன்னைக்கு அனுபவிக்கிறதா இருக்கலாம். ஒருவேளை ஒருத்தர் உங்களுக்கு தீமை செஞ்சதுனால தீமையை நீங்கள் அனுபவிக்கிறது போல இருக்கலாம். சார், இந்த தீமை எனக்கு தீமை செஞ்சுட்டாங்களே, என் வேலையை பறிச்சுட்டாங்களே, எனக்கு வர வேண்டிய கணத்தை பறிச்சுட்டாங்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்க பறிச்சதுனால தான் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஓசியால 6வது அதிகாரம். ஞாபகம் இருக்கா வாக்குத்தத்த வசனம்? அவரே நம்மளுடைய காயங்களை ஆற்றுவாருங்கிறீங்க, குணமாக்குவாருங்க, கட்டுவாருங்க. எடுங்க ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம். கர்த்தரிடத்தில் திரும்ப வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை. ஒருவேளை சில மனிதர்களால் உங்களுக்கு சில காயங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காயத்தை பிசாசு அவன் வேலைக்காக திருப்பிடக்கூடாது. இந்த காயத்தை அவன் வேலைக்காக திருப்பிடக்கூடாது. அந்த காயம் இருக்கும்போதும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியம் இருக்கிறது. என்னை அவரையே குணமாக்குவார். சத்தம் அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. தீமை செய்கிறாங்களா, நம்ம என்ன செய்யணும்? உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, நன்மை செய்யுங்க. உங்களை அதுக்காக பேதுரு அதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக எழுதியிருக்கிறார். கொஞ்சம் அதையும் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவடைஞ்சிரும் இல்லையா? பேதுருலையே 1 பேதுருல 2வது அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால், அதனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இல்லாத அட்டுவலியெல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் என்ன திட்டுறாங்க, போகிற வர இடத்துலலாம் பஞ்சாயத்து இழுத்து வச்சுட்டு எல்லாரும் என்ன திட்டுறாங்க, நன்றியப்பான்னு சொல்லக்கூடாது. சத்துருக்கள் எழும்பும் போது ஆண்டவருக்கு நன்றி. சத்துருவெல்லாம் நீயே சம்பாதிச்சு வச்சுட்டு நன்றியா, உதச்சி போடும் உதச்சி அப்படி சொல்லுவார் கர்த்தர். நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிக்கணும். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 1 பேதுருல 4:16 சொல்லு. ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால். எதுக்காக பாடுபடணுமா? இவன் ஏசபா பிள்ளை அப்படிங்கிறதுக்காக பாடுபடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் உலக காரியத்தில் இருப்பாங்க. இவன் கிறிஸ்தவன் அதனால இவன் வேண்டாம்ப்பா, கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு போறவன் அதனாலே வேண்டாம். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு கூட தீங்கு செஞ்சால் தீங்க முடியும். ஆனால் நமக்கு எந்த மனுஷனாலும் தீமை செய்யவே முடியாது. விசுவாசத்தோடு கையை உயர்த்தி, எனக்கு எந்த மனுஷனாலும் தீங்கு செய்யவே முடியாது, தீங்கு செய்யவே முடியாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை உரிமை எடுத்துக்கங்க, வசனத்தை பிடிச்சுக்கங்க. அதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம். இதை பெற்றுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும். நம்ம தப்பு செஞ்சு தீமை அல்ல, நல்லவனாக இருந்து நீதிமானாக இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு கெட்ட பேர் வாங்குறீங்களா? அதனால தான் இப்போ நிறைய நல்லது செஞ்சு பேருக்கு எடுத்துக்கிட்டேன். இனிமேல் நான் நல்லதே செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் சிந்தனையை மாற்றிக்கங்க. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால். ஒருத்தன் நீங்க செஞ்சிட்டு இருந்த நன்மையை ஒரு தீமை செஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஓகே, அப்ப நன்மை செஞ்சா அவன் நமக்கு தீமை செய்யறான்னு சொல்லி இப்ப நன்மையை ஸ்டாப் பண்ணி போட்டுட்டோம். அதை குடோன்ல போட்டுட்டோம், பெண்டிங்ல போட்டுட்டோம். ஆண்டவர் சொல்றாரு அப்படி இருந்துடாதீங்க. ஒருத்தர் தீமை செஞ்சு உங்க நன்மையை ஸ்டாப் பண்ணா திரும்பவும் நன்மை ஆரம்பிப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. நன்மை செஞ்சோம். நான் ஒரு நாள் எல்லாருக்கும் நன்மை செஞ்சேன். ஆண்டவருக்கு உண்மையா எனக்கு தெரியும்
யாருக்குமே நான் தீங்கு செய்யலை. ஆனால் 4 பேர் அன்னைக்கு அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் நன்மை செய்கிறது அதெல்லாம் செய்கிறதுக்கு விட்டுட்டேன். அப்படி இருக்கீங்களா? அதை மாற்றிக்கணும். ஏன் தெரியுமா? அந்த தீமை எதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு? நம்ம நன்மையை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மையவே பின்பற்றி கொண்டு இருப்பண்ணா ஒருவன் உனக்கு தீமை செய்ய முடியாது. உனக்கு தீங்கு செய்கிறவன் யார் சொல்லுங்க? உனக்கு தீங்கு செய்கிறவன். இது உங்கள் இருதயத்தில் பலமாக ஒரு பசுமையான மரத்தில் எழுதப்பட்ட எழுத்து போல வச்சுக்கோங்க. எனக்கு நான் நன்மையை பின்பற்றுகிறவன், ஆனால் எனக்கு தீங்கு செய்கிறவன் யார்? அல்லேலூயா. பாதி மட்டும் வச்சுக்கூடாது, முன்னாடி உள்ள விஷயமும் இருக்குது. நன்மையவே பின்பற்றணும், அப்போ தான் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் தீங்கு செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.